ஹலோ ஆல், எல்லாரும் ரெடியா? இந்தியாவிலே வந்து ஒரு பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோ வந்து நடக்க போகுது 15 சொல்லிட்டு. இந்த 50 வந்து என்ன, இதில் என்ன இருக்குது, எந்த மாதிரி கேமு அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸில் இருக்காங்கல்ல. ஸோ 50 செலிப்ரிட்டிஸ் 50 டேஸ் அந்த மாதிரி தான் வந்து இந்த கேம் இருக்கும். ஸோ இந்த ஷோ வந்து ஒஃபிஷியலாக வந்து நாளைக்கு, அதாவது February 1 இருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து 50 செலிப்ரிட்டிஸ் கலந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பிக் பாஸில் இருந்தவங்களும் அதே மாதிரி மற்ற செலிப்ரிட்டிஸும் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த ஷோவில் இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிக் பாஸ்லாம் எதுவுமே கிடையாது. பிக் பாஸே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷோ தான் வந்து இப்போ நடக்க போகுது. நம்ம பிக் பாஸில் பார்த்துருப்போம், மூலையில் உட்காந்து கதையாக பேசிகிட்டு இருப்போம். இங்கே கதை பேசுகிறதுக்கெலாம் டைமே கிடையாது. 50 நாள் ஒவ்வொரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து டைரக்ட் எலிமினேஷன் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு ஷோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க, பெரிய பட்ஜெட்டில். அதாவது ஒரு பிரம்மாண்டமான படம் ஒரு 1000 கோடி பட்ஜெட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ எப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம். இதை விட வேறு எந்த ஷோவுமே இல்லை இப்போதைக்கு. இந்த ஷோவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சில முகங்கள் இருக்குது. ரஜித் தலால், திக்விஜய், ஸ்ருதிகா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சீசன் 18 தான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி சீசன் நடந்தது இல்லையா. ஸோ அந்த ஷோவில் இருக்கிற சில பேர்லாம் வந்து இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷோ ப்ரமோ பார்க்கும்போது நார்மல் ப்ரமோ மாதிரி தெரியல. ஆல்ரெடி வந்து அவங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகிறது நாளையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் கலர்ஸில் வந்து 10:30க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் வர ப்ரமோ பார்க்கும்போது ஒரே அடித்தடியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அடித்தடியெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து முக்கியமாக இந்த ஷோ பாருங்க. ஏன்னா இந்த ஷோவில் வந்து எந்த ஒரு கார்டுமே கிடையாது. ரெட் கார்டு கிடையாது, எல்லோ கார்டு கிடையாது, டைரக்ட் எலிமினேஷன் தான். ஃபஸ்ட்டு ப்ரமோலே வந்து அடித்து மூஞ்சி உடச்சிருவேன், அந்த மாதிரி வந்து சண்டை தான் வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கே பயம் வருது. பாவீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து கண்டஸ்டன்ட்லாம் பிடிச்சி வந்திருக்கீங்களே, அவங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு அடி கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு மக்களே. இந்த ஷோலாம் வந்து ரஜித் மாதிரியான ஆட்களுக்கு வந்து பக்காவாக வந்து பொருத்தம். ஏன்னா ரஜித் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடிதடி அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த ஷோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.